Hi friends, welcome back to my channel. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த வெள்ளை குருமா வந்து இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிடலாம். பூரி சப்பாத்தி கூட ரொம்பவே நல்லா இருக்கும். பரோட்டாக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லா விதமான காய்கறிகளையும் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். 4-5 பச்சை மிளகா கீரி வச்சுக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுக்கணும். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு 4-5 கிராம்பு, 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கணும். அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, முந்திரி ஒரு 20 முந்திரி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி, பொட்டுக்கடலை, சோம்பு, அதுக்கப்புறமா தேங்காய். உங்ககிட்ட கசகசா இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இருக்கிற இடத்துல எனக்கு கசகசா கிடைக்கிறது இல்லை, அதனால் நான் போடலை. உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக நல்ல மைய இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் நல்ல ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்ல எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் இருந்ததுன்னா அதையுமே சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சமாக சேர்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்ச உடனே நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம், நீலவாக்கில் கட் பண்ண தக்காளி, 4 பச்சை மிளகா அதையும் கீறி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு நல்லா சாஃப்டானா போகிறோம். அதே மாதிரி தக்காளியும் நல்லா ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப குழஞ்சதுன்னா உங்களுக்கு குருமாவோட கலர் மாறிடும். உங்களுக்கு வெள்ளையாக குருமா வேணும்னா தக்காளி எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இதே மாதிரி ரொம்ப மைய வதங்காமல் லைட்டாக அந்த மாதிரி வதக்கி விட்டிங்கனாலே போதும். தக்காளியும் கம்மி தக்காளி தான் போடணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் தக்காளி போட்டிங்கன்னா போதும். இது ஓரளவுக்கு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெள்ளை குருமா வந்து நிறைய ரொம்ப காரம் சாப்பிடாதவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குருமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். கூடவே பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர் மாத்திரம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்துப்போம், ஏன்னா அது சீக்கிரம் வெந்துடும். இந்த காயெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு நூக்கல் கிடச்சிதுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ, இல்லை வெறும் உருளைக்கிழங்கு பட்டாணியில் கூட இந்த வெள்ளை குருமா செய்யலாம். இதெல்லாம் நம்ம விருப்பம்தான். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிட்டு தான் வேக விட போகிறோம். சும்மா ஒரு மூடியை போட்டு வேக வச்சிங்கனாலே சூப்பராக வெந்துடும். இப்போ புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே கூட போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு நம்ம அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் நம்ம வேக விட போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்.
இதில் மிளகா பொடியோ இல்லை வேறு எந்த காரப்பொடியோ நம்ம எதுவும் இதில் சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகா போட்டோம் இல்லையா, அந்த காரம் தான் இதுக்கு. அதுவே நமக்கு காரம் உரைக்கும். வெள்ளை குருமானா நமக்கு ஒன்றுமே டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த பச்சை மிளகாவோட காரம் இறங்கி சூப்பராக இருக்கும் அது. இப்போ தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வச்சு போகிறோம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி விழுது வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். இந்த குருமாவுக்கு வந்து நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இது கொஞ்சம் கூடவே கொஞ்சம் லைட் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து கெஸ்டெல்லாம் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி கோகோனட் ரைஸ் அதுக்கெல்லாம் நீங்கள் இதை வச்சு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை டின்னருக்கோ கூப்பிட்டிங்கன்னா இந்த இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கொதித்து சூப்பராக திக்காயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இந்த அட்டகாசமான குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நிறைய பிகினர்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் மீண்டும் உங்களை இதே மாதிரி சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபிஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.